ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் மாதத்தின் முதல் நாளில் இங்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனுடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1030வது பக்கம். 1030வது பக்கம் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது 22வது வசனங்களை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். 1030வது பக்கம் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது 22வது வசனம். இணைந்து வாசிக்கலாமா? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறை பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வார்த்தைகளை இந்த காலை வேளையில் நம்ம வாசிக்கவும், அவைகளை தியானிக்கவும், அவைகளை கை கொள்ளவும் தேவன் சித்தங்கொண்டு நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்னவர் யாருன்னா தானியேல் என்ற தீர்க்கதரிசி. அந்த தானியேல் தீர்க்கதரிசி மூலியமாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 3 காரியத்தை அங்கே அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம பார்க்க. 21 மாற்றுகிறவர், ஏற்படுத்துகிறவர், கொடுக்கிறவர். 1 சமயங்களையும் காலங்களையும் மாற்றுகிறவர். அடுத்து தள்ளி புதிய ஆட்களை, புதிய ஆசீர்வாதங்களை ஏற்படுத்துகிறவர். 3வது எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் கர்த்தர் 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். 1, உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை அவர் செய்ய போகிறார். கடந்த மாதத்தில் சந்தித்த காரியங்கள் இந்த மாதத்தில் உங்களை தொடர்வது கிடையாது. கடந்த மாதத்தில் நீங்கள் பட்ட பல கண்ணீர்கள் இந்த மாதத்தில் அது உங்களை பின்தொடர்வது கிடையாது. வேதம் சொல்லுது, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்னால் காண மாட்டாய் என்று எழுதியிருக்கிறபடி கடந்த மாதத்தில் வந்த நிறைய காரியங்கள் இந்த மாதத்தில் உங்களை நெருங்காதபடிக்கு அவர் சமயங்களையும் காலங்களையும் அவர் மாற்றுகிறவர். உங்களுக்காக புதிய காரியங்களை அவர் ஏற்படுத்துகிறவர். அடுத்து உங்களுக்கு அவர் கொடுக்கிறவர். இந்த வார்த்தைகளை வைத்து நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பாருங்களேன், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 793வது பக்கம். தயவுசெய்து என்னோடு நீங்கள் வசனங்களை பார்க்கணும். வசனம்தான் ஜீவன், வசனம்தான் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. வசனத்தின் வழியாகத்தான் கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசுவார். வசனம் இல்லாத பிரசங்கம், வசனம் இல்லாத தீர்க்க தரிசனங்கள், வசனம் இல்லாத பிரசங்கங்கள் எல்லாமே கடைசியில் அது போய் எங்கே முடியும்? ஆபத்தில் முடியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால் வசனத்தை தான் நமக்கு மைனூட்டாக பார்க்கணும். பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் என் கூட சேர்ந்து எல்லாரும் படிக்கலாம், லேட்டானாலும் பரவாயில்லை. ஒவ்வொன்றிற்கும் முதல் வசனத்தை, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்குது. ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு நேரம் உண்டு, காரியம் உண்டு என்று வேதம் சொல்லுது. பாருங்களேன், அதில் 29 காலம் இருக்குது. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், கொல்ல ஒரு காலம், குணமாக்க ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம், அள ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், புலம்ப ஒரு காலம், நடனம் பண்ண ஒரு காலம், கற்களை எரிந்துவிட ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், தழுவ ஒரு காலம், தழுவாமல் இருக்க ஒரு காலம், தேட ஒரு காலம், இழக்க ஒரு காலம், காப்பாற்ற ஒரு காலம், எரிந்துவிட ஒரு காலம், கிழிக்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம், மௌனமாக இருக்க ஒரு காலம், பேச ஒரு காலம், சிநேகிக்க ஒரு காலம், பகைக்க ஒரு காலம், யுத்தம் பண்ண ஒரு காலம், சமாதானம் பண்ண ஒரு காலம். 11வது வசனத்தை பாருங்க. அவ இந்த மேலே இருக்கிற அத்தனை காலங்களையும் சகலத்தையும் அதின் காலத்தில், கைத்தட்டுங்க, நேர்த்தியாய் அவர் எப்படி செய்கிறவர்? நேர்த்தியாய் செய்கிறவர்.
ஒவ்வொன்றையும் கரெக்டாக செய்வார். 14வது வசனத்தை பாருங்க. தேவன் செய்வது எதுவோ கைத்தட்டுங்க, அது என்றென்றைக்கும் நிற்கும். தேவன் ஒன்று செஞ்சாருன்னா அதை எந்த மனுஷனாலும் மாற்றவே முடியாது. இதைத்தான் யோபுல 42:2 வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோபு எழுதின புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை தயவு செய்து இதற்கு நிழலாட்டமான வார்த்தையாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளணும். நீங்களும் நானும் அதை விசுவாசிக்கணும். நீங்களும் நானும் அதை பற்றி கொள்ளணும். யோபு கர்த்தருக்கு பக்க நம்பர் 670 சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக சத்தமா சேர்ந்து தேவரீர், இந்த மாசத்துல உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் சகலத்தையும் செய்ய, கைத்தட்டி சொல்லுங்க, அவர் வல்லவர். வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகலத்தையும் செய்வார். நீ என்ன எதிர்பார்க்கிறியோ, நீ என்ன யோசிக்கிறியோ, நீ என்ன விரும்புகிறியோ, உன்னுடைய அடிமனதின் ஆழத்துக்குள்ள என்ன காரியம் இருக்கோ அதெல்லாம் செய்ய அவர் யாரா இருக்கிறார்? முதல்ல வல்லவர். அப்ப நீ கர்த்தரை எப்படி பார்க்கணும்? ஏசப்பாவை எப்படி பார்க்கணும்? ஆவியானவரை எப்படி பார்க்கணும்? பிதாவானவரை எப்படி பார்க்கணும்? ஆல்மைட்டி காட், வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவரை நீ பார்க்கணும். நீ பார்க்கும் பொழுதே அவரை சந்தேகத்தில் பார்த்தேன்னா எப்படி அவர் கிரியை செய்வார்? நீ பார்க்கும் பொழுதே அவரை வல்லமையுள்ளவராக, நல்லவராக, அற்புதராக, அதிசயமானவராக, பெரியவராக, ஜீவன் உள்ளவராக, ஜெபத்தை கேட்கிறவராக நீ பார்த்தேனா உன் விசுவாசத்தின்படியே கர்த்தர் உனக்கு கிரியை செய்வார். இங்கு பாருங்களேன், வேதம் சொல்லுது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அடுத்த வார்த்தையை பாருங்க. நீங்க செய்ய கர்த்தர் ஒன்று நினைச்சிருக்கிறார் இல்லையா? உன்னை குறித்து அவர் ஒரு நினைப்பு வச்சிருக்கிறார். நீ உன்னை குறித்து வச்சிருக்கிற நினைவு வேறு, அவர் உன்னை குறித்து வச்சிருக்கிற நினைவு வேறு. 2 நினைவு இருக்குது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய யோசனைகள் என்னுடைய யோசனைகளும் அல்ல. உன்னுடைய யோசனைகளை விட, நினைவுகளை விட என்னுடைய நினைவுகளும் யோசனைகளும் பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள வித்தியாசமா இருக்கு. கைத்தட்டி கர்த்தருக்கு உங்களை குறித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி தான் நினைக்கிறார். நீங்க சின்னவர்கள் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க நம்மளை கொண்டு என்ன கர்த்தர் செய்ய போறாரு, ஆனா உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார், திட்டம் பண்ணி இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சின்ன காரியங்களை செய்ய அழைக்கல, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் இந்த வார்த்தை சொல்ற, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ இது முதல் என்ன செய்வ? பெரிய காரியங்களை காண்ப, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்ப. அப்ப இங்க யோபு சொல்றார் பார், நீ செய்ய நினைத்தது. அப்ப இந்த மாசம் நீங்க என்ன சொல்லணும்னா, நீங்க நினைக்கிறது என் வாழ்க்கையில நடக்கட்ட ஆண்டவரே, நான் நினைக்கிறது நடக்க வேண்டாம். நம்ம நினைக்கிறது என்னைக்குமே நடக்கக்கூடாது, அவரு நினைக்கிறதா நடக்கணும். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 887வது பக்கம். எல்லாரும் எடுத்து தயவுசெய்து பக்கம் சொல்லும் பொழுது நீங்க அந்த பக்கத்தை நோட் பண்ணி எடுக்கணும். எடுத்தால் தான் நீங்க வேதத்துல நிபுணர்களாய் மாற முடியும், வேதத்துல நீங்க பண்டிதர்களாய் மாற முடியும். வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். மனுஷனுடைய, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும். நம்ம நினைக்கிற நம்ம காரியமெல்லாம் ஏன் நடக்கல, ஏன் நடக்குது? அப்ப நம்ம நினைக்கிறதுனால நடக்காது. வசனம் சொல்லுது பாருங்க, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது, கைத்தட்டி சொல்லுங்க, நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நம்மளை நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறார், அவரு நடத்தினா தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களுமே நடக்கும், நடக்கிறவனால் அல்ல. அப்ப வேதம் சொல்லுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. இந்த மாசத்துல உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் மாற்ற போகிறார். அவர் செய்ய நினைத்ததை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். சாராய் வீட்டுக்கு வந்து சொல்றாரு, உற்பவ காலகட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாயின். அவள் நகைத்தாள், சிரித்தாள். அவள் தன் சரீரத்தினுடைய சூழ்நிலைகளை பார்த்தாள், தன் புருஷனுடைய சரீரத்தை பார்த்தாள், தன்னுடைய வயதை அவள் பார்த்தாள். அதனால்தான் அவன் நகைத்தாள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, நீ நகைத்தாய் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல அவளை கடிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது.
கர்த்தர் ஒரு காரியத்தை நினைச்சிட்டாருன்னா அந்த காரியத்தை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவர். அதனால தான் அவர் மாற்றுகிறவர். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அவளுக்கு இல்லை, ஆனாலும் அவளையும் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். முதிர் வயது ஆனவன், அவனையும் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. மரியாள் சொல்றாங்க, புருஷனை அறியேனே இது எப்படி ஆகும், அவளையும் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, காற்று வராது மழையும் வராது, இந்த பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்போ காற்று இல்லாவிட்டாலும் மழை இல்லாவிட்டாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனால் எல்லாமே கூடும். அதனால் இந்த கால வேளையில் சொல்லுங்கள், இந்த மாதம் காலங்களை அவர் மாற்றுகிறவர், சமயங்களை அவர் மாற்றுகிறவர், சந்தர்ப்பங்களை அவர் மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறவர். உங்களுக்கு எப்படி செய்தால் அது மகிமையாக இருக்குமோ அப்படி காரியங்களை அவர் செய்து முடிக்க யாராக இருக்கிறாரு? வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. பாருங்க, பவுல் புறப்பட்ட கப்பல் முதல்ல தென்றல் காற்று அடித்தது என்று வேதம் சொல்கிறது. முதன்னு காற்று அடிக்கிற காற்று தென்றல் காற்று, நல்ல ஜில்னஸான காற்று, நல்ல அழகான ஏர் கண்டிஷனான காற்று அடிக்கிறது. அதில் பிரயாணத்தை மேற்கொள்ள புறப்படுகிறார்கள். அப்பொழுது பவுல் மாலுமியை பார்த்து, இந்த பிரயாணம் ஏதுகரமானது அல்ல, இந்த பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்புடையது அல்ல, இந்த பிரயாணத்தில் நான் சில ஆபத்துக்களை காண்கிறேன்னு சொல்லி கடிந்து கொண்டார், ஆலோசனை சொன்னார். ஆனால் மாலுமியோ அந்த வார்த்தைகளை கேட்கவில்லை. அந்த மாலுமியோ அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது அவர்களுக்கு அடித்த காற்று தென்றல் காற்று என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அந்த காற்றை நம்பி, அந்த காற்றினுடைய சூழ்நிலைகளை நம்பி அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்ள நினைத்தார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே காலங்கள் மாறினது, சமயங்கள் மாறினது, சூழ்நிலைகள் மாறினது. கிளியோத்தான் என்று சொல்லப்பட்ட கடும் காற்று கப்பலின் மேல் மோதினது என்று வேதம் சொல்கிறது. அங்கே இருக்கிற எல்லா பொருட்களும் கடலிலே வீசப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கப்பலின் முன்னணையம் உடைந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காற்றின் போக்கிலே நாங்கள் கொண்டு போகப்பட்டோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு அற்றுப்போனது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தர் அந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து பிரயாண சேதமே அல்லாமல் பிராண சேதன் ஒருவனுக்கு இருக்காது என்று சொல்லி என்னை தேற்றினார் என்று சொல்லி பவுல் சொல்கிறாரு. அப்போ முதல்ல அடித்த காற்று தென்றல் காற்று, கொஞ்ச நேரத்துக்குள்ள அடித்த காற்று கிளியோத்தான் என்று சொல்லப்பட்ட கடும் காற்று. காலம் மாறி போச்சு, தென்றல் காற்று மாறி கடுங்காற்று வந்துருச்சு. அப்போ அருமையானவர்களே, சீசர்கள் போய்கிட்டு இருந்த கடல்ல காற்றும் கடலும் கொந்தளித்தது. கடல் பயங்கரமான சீற்றம் கொண்டு இருந்தது, பயங்கரமான காற்று வீசியது. ஏசப்பா அந்த இடத்துல எழும்பி வந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். அது அமைதல் உண்டாயிற்று. அப்போ அமைதியாக இருக்கிற கடலிலையும் காற்று அவரால் கொண்டு வர முடியும், காற்றடிக்கிற கடலையும் அவர் அமைதிப்படுத்த முடியும். ஏனென்றால் அவர் காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர். இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள், நீங்கள் யோசித்து பாராத மாற்றங்கள், நீங்கள் கிரகிக்க முடியாத மாற்றங்களை உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் பிரயாணத்தில், நீங்கள் கர்த்தருக்காய் படுகிற பிரயாசத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? அடுத்து பாருங்களே, அவர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 31:15, 687 பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 687 பக்கம், சங்கீதங்களின் புஸ்தகம் 31. தேங்க்யூ. 15வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உங்கள் கையை தூக்கி வாசி சொல்லணும். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்குது. கையை தூக்கி சொல்லுங்க அவர்கிட்ட, என் காலம், என் வாழ்க்கை, என் பிரயாணம், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் தொழில், என் ஆயுசு, என் மூச்சு, என் சுவாச குழாய்கள், என் லங்ஸு, என்னுடைய நுரையீரல், என்னுடைய லிவர்கள், எனக்குள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸ் ஆஃப் பாடிகளும் எங்கே இருக்குது தெரியுமா? என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த பிப்ரவரி மாதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கரத்தில் இருக்கிறது. பாருங்க, சங்கீதக்காரர் சொல்றார், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். அப்போ காக்கைகள் கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடுதான், கூப்பிடுகிற எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுக்கிறாராம். அப்போ காக்கைக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட நமக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரா? அப்போ கர்த்தருடைய கையில் இருக்கிற நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அதனால தான் எரேமியாவில் சொல்கிறாரு, கர்த்தர் என்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார்,
அவர் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ இந்த மாதத்தை நீங்கள் என்ன சொல்லணும்னா, என்னை கர்த்தர் கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நான் பூமியில் இருக்கிறவன் அல்ல, உள்ளங்கையில் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு நபர் என்னை தொட முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள, அடங்கிய புயத்துக்குள்ள கர்த்தர் என்னை மறைத்து வைத்திருக்கிறார். சத்துரு வந்துச்சுன்னா மூடிக்கொள்வார். அதனால தான் மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, அவர் மகிமையை பார்க்கணும் என்று சொல்லி கேட்குறாரு. முட்செடி நடுவில் பார்த்தாரு, கர்த்தர் பேசினாரு. ஆனாலும் அவருக்கு வாஞ்ச குறையில, நான் உன் மகிமையை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும்னு கேட்குறாரு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, என் அண்டையில் ஒரு இடம் இருக்கிறது, அங்கே வந்து நீ நில்லு, நான் கடந்து போவேன், அப்பொழுது என் பின் சாயலை பார்ப்ப. அந்த இடத்துல சொல்றாரு, என் கரத்தால் உன்னை நான் மூடுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. இந்த மாதம் கரத்தால் கர்த்தர் உங்களை மூடுவார். நிச்சயமாய் உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறும். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்காக என்னால் ஆவியானவர் சொல்கிறத நான் சொல்கிறேன். நிச்சயமாய் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. சரீரத்தில் மாற்றம் வரும், ஜீரண உறுப்புகளில் மாற்றம் வரும், கர்ப்ப பைகளில் மாற்றம் வரும், ஜீன்களில் மாற்றம் வரும், தொழில்களில் மாற்றம் வரும், பிள்ளைகளுடைய படிப்பில் முன்னேற்றத்தில் மாற்றங்கள் வரும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் 632 பக்கத்தை எடுத்து அவர் எப்படி மாற்றுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 632 பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிப்போமா? 1வது வசனம் 31வது பக்கத்தில் இருக்கு. 631 பக்கம், எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியே அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதாவின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யூதாவின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே. என்னைக்கு நம்மளை விழுங்கலான்னு சத்துரு நினைக்கிறானோ, என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பழியை தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறானோ, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சறுக்குதலை உருவாக்கலாம் என்று நினைக்கிறானோ, ஆமான் மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு நாளைக்கு அவனை தூக்கில் போடும்படி ராஜாவுக்கிட்ட பேசலான்னு நினச்சி விடிய 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 தூக்கு மரம் செஞ்சான். அவன் நினைப்பெல்லாம் மொர்தெகாயை தூக்கணும்னு. ஆனால் அதே தூக்கு மரத்தில் வேலியை பிடுங்குகிறவனே பாம்பு கடிக்கும், குழியை வெட்டுகிறவன் குழிக்குள்ளே விழுவான். எவன் தவறான காரியத்தை செய்கிறானோ அந்த தவறான காரியத்தில் மாட்டிக்கொள்வான். அந்த ஆமான் விடிய விடிய தூக்கு மரம் செஞ்சுட்டு ராஜா கிட்ட போனால் அதே தூக்கு மரத்தில் ராஜா அவனை தூக்கி போட சொல்லி காரியத்தை மாறுதலாய் மாற்றினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி. இந்த மாதம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்கால் போகும். தானியேலை சிங்கக்கவியில் கொண்டு போய் போட்டாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து பெரிய விருந்து கொண்டாடி அன்றைக்கி ராத்திரி தூங்கியிருப்பாங்க. என்ன நினச்சிருப்பாங்க, எப்படியோ பிளான் பண்ணி திட்டமிட்டு தானியேலை கொண்டு போய் உள்ளே போட்டுட்டோம், ராஜாவையும் நம்ம வலையில் அகப்படுத்திட்டோம், ராஜாவும் நம்ம பேச்சை நம்பிட்டாரு, தானியேலை கொண்டு நம்ம கையாலே போட்டு அவனுக்கு ஒரு முடிவை உண்டாக்கிட்டோம்னு அவங்க நினச்சிட்டு தூங்குறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அன்றைக்கு தான் அவங்க தூங்கின கடைசி தூக்கம். அடுத்த நாள் காலை எழுந்த பொழுது ராஜா அவர்களை கொண்டு வர சொன்னான். அவர்களை அந்த கெபிக்குள்ளே போட்டார்கள். அவர்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சிங்கங்கள் அவர்களை பீத்து கொன்று போட்டது என்று வேதம் சொல்கிறது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர். சிங்கக்கபியில் இருக்கிறவனை வெளியே தூக்குனாரு, வெளியே இருக்கிறவனை உள்ளே போட்டாரு. இங்கு வேதம் சொல்லுது பாருங்க, யூதரின் பகைஞரை அவர்கள் மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி. நல்ல கைத்தட்டி இந்த வார்த்தையை வாசிங்க. காரியம் பக்கத்தில் சொல்லுங்க. சிஸ்டர், இந்த மாதம் உங்களை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம்னு நினைச்சாங்களோ அவங்களை நீங்கள் மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் மாறும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யார் உங்களை அவமானப்படுத்தலாம்னு நினைச்சாங்களோ அவங்க மத்தியில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி காரியத்தை மாறுதலாய் மாற்றுவார். இந்த மாதம் உங்களை சத்துரு வேதனைப்படுத்திடலான்னு அவன் நினச்சி பதிவிருந்து உனக்கு விரோதமாக யுத்தத்தை பண்ணினா, அந்த பதிவிருக்கிற அந்த யுத்தத்தில் கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுத்து உன்னை மகிழ்ச்சி படுத்துவார். பாருங்க, 127 நாடுகள்லையும் ஆதார் மாதத்தில் குறிப்பிட்ட தேதியில் அவர்களை கொன்று போட சட்டம் அனுப்பப்பட்டுச்சு, நிருபம் அனுப்பப்பட்டுச்சு. வேதம் சொல்லுது, சூசான் நகரம் கலங்கிற்று என்று வேதம் சொல்லுது.
ஆனால் அதே பகுதியை நீங்கள் தொடர்ந்து படிச்சீங்கன்னா சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. கைத்தட்டி கர்த்தருக்கு காரியத்தை கர்த்தர் மாற்றிட்டார். இப்போ இந்த மாதம் உங்களுக்கு 1ஆம் தேதி, நீங்கள் 28ஆம் தேதிக்கு பின்னாடி சொல்லுவீங்க, நாங்கள் நினச்சி பார்க்கலங்க பிரதர், பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை தலகிழுதாய் மாற்றிட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உன் பெயர் நாமத்தை கர்த்தர் மாற்றுவார், உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், உன் எல்லைகளை கர்த்தர் மாற்றுவார். எதிர்பாராத சூழ்நிலைகளில் கர்த்தர் உன்னை கீர்த்தியும் மேன்மையும் பகிர்ந்துவார். வேதம் சொல்லுது, சவுலுக்கு கர்த்தர் வேறே இருதயத்தை கொடுத்தாராம். அப்போ அவனுக்கு வேறு இருதயத்தை அவரால் கொடுக்க முடியும்னா உனக்கும் கர்த்தர் வேறு இருதயத்தை கொடுக்க முடியும். இப்போ இருக்கிற இருதயம் எப்படி தெரியுமா? தொய்ந்து போன இருதயம், நசுங்கி போன இருதயம், தோல்வியையே பார்த்த இருதயம். இப்போ இருக்கிற இருதயம் ஏமாற்றத்தையே சந்தித்த இருதயம். இப்போ இருக்கிற இருதயம் உனக்குள்ள அப்படியே செயலற்று போன செத்த இருதயமாக இருக்கு. என்ன செய்யறனே தெரியல பிரதர், மாதம்தான் கடக்குது, என் பிரச்சனை கடந்த மாதிரியே இல்லை, மாதம் கடந்து போனாலும் என் பிரச்சனை அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிற அநேகர் இந்த கேள்வியோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஏன் இந்த தேவன் என் பதில் கொடுக்காமல் இருக்கிறார், சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கிறதே என்ற கேள்விகளோடு நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத வேளையில் சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், உன் அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ளவர். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதின் காலத்தில் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிறந்த உடனே ஒரு பிள்ளைக்கு திருமணத்தை முடிக்க முடியாது, பிறந்த உடனே ஒரு பிள்ளை பருவம் எய்யாது, பிறந்த உடனே ஒரு ஆண் புத்திரனாய் ஒரு மனுஷன் திடகாத்திரமான ஆண் புத்திரனாய் மாற முடியாது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. பிறக்க ஒரு காலம் உண்டு, வளர ஒரு காலம் உண்டு. பருவங்களிலே பல பருவம் இருக்கு. குழந்தை பருவம் இருக்கு, அடுத்து குமர பருவம் இருக்கு, அடுத்து முதிர் பருவம் இருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா தள்ளாடக்கூடிய பருவம் இருக்குன்னு நாம சைக்காலஜியில் படிக்கிறோம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னைய பிறக்க ஒரு காலத்தை வைத்திருந்தார், வளர ஒரு காலத்தை வைத்திருந்தார், உன்னை பிரகாசிப்பிக்கிற ஒரு காலத்தை வைத்திருப்பார், உன்னை மகிமைப்படுத்த ஒரு காலத்தை வைத்திருப்பார், உன்னை மேன்மைப்படுத்த ஒரு காலத்தை வைத்திருப்பார். அதினதின் காலத்தில் கைகளை தட்டுங்க, நேர்த்தியாக செய்வாராம். யாருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவர் கூட்டிகிட்டு போகிற பாதையில் பார்த்தோன்னா எல்லாருக்கும் சமாதானம் இருக்கும், எல்லாருக்கும் சந்தோஷம், காரியங்களை அழகாக நடத்துவார். இங்கே ஒருத்தர் தூக்கு மரம் செஞ்சிட்டு இருக்கிறேன், ராஜாவுக்கு அது யார் சொல்கிறது? யார் சொல்ல முடியும்? சொல்கிறதுக்கு யார் போகிறது? ராஜா கிட்ட போய். ஆனால் அங்கே அம்னோ ஒருத்தனை வச்சுருந்தார் கர்த்தர். அழகாய் ஒருத்தன் ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறான். அவன் கரெக்டாக சொல்கிறேன், ராஜா ஒருத்தன் தூக்கு மரத்தை செஞ்சு வச்சுருக்கிறேன், கரெக்டாக சொல்ல ஒரு நபரை அந்த இடத்துல கரெக்டாக உருவாக்கி வைத்திருந்தார். வேதத்தில் பார்த்தா சவுல் ஒரு வாலிபனை தேடி கொண்டு வாங்க, நல்ல இசை வாசிக்கிற ஒரு மனுஷனை கண்டுபிடிங்கன்னு சொன்னப்ப ராஜாவுக்கு பக்கத்தில் ஒருத்தன் இருக்கிறேன், அவன் சொல்கிறேன், தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கிறேன், நான் கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், காரிய சமர்த்தன், அழகுள்ளவன், அவன் சிவந்த மேனி உள்ளவன், அவன் இந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லி கரெக்டாக அட்ரஸ் கொடுக்குறான். அப்போ தேவன் அந்த தாவீதை குறித்து சவுலுக்கு சொல்வதற்கு ஒரு மனிதனை அந்த இடத்துல கரெக்டாக கர்த்தர் வைத்திருந்தார். உங்களை குறித்தும் அட்வர்டைசன் பண்ண, விளம்பரப்படுத்த, உங்களையும் சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டாக சொல்ல நபர்களை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருப்பார். நீங்கள் பிரயாசப்பட தேவையில்லை. அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்களேன், வேதம் சொல்லுகிறதே நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 776வது பக்கம். காரியம் உங்களுக்கு கைகூடணுமா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் அழகாய் இந்த மாதத்தில் உங்களுக்கு காரியங்களை நடத்துவார். நீதிமொழிகள் புஸ்தகம் 16:7. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நீதிமொழிகள் 16:7. தேங்க்யூ ஜீசஸ். வாசிமா. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தா அவனுடைய சத்துருக்களும், கைத்தட்டுங்க, அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். உன் வழி மட்டும் தேவனுக்கு பிரியமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே, நீங்கள் சத்துருக்களை குறித்து கவலையே படாதீங்க, அவங்க உங்கள்கிட்ட சமாதானம் அடைவார்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த மாதம் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும்.
கர்த்தர் சொல்றார், நான் நடக்க வேண்டிய வழியில, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர், இன்னைக்கு உங்களுக்கு பிரியமானதை நான் செய்யணும் ராஜா. ஏசப்பா ஜெபம் பண்ணும் பொழுது கூட பாருங்க, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடும். நல்லா கவனிங்க. ஆகிலும் என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அந்த ஜெபத்தை பார்த்தீங்களா? அவர் ஜெபம் சொல்லி தரும் பொழுது சொல்றாரு, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தார். தினந்தோறும் தாங்க, அன்னன்னைக்கு தாங்க. 1 மாசத்துக்கு கொடுங்க, 2 மாசத்துக்கு கொடுங்கன்னு அவர் கேட்கல. நமக்கு ஜெபம் நம்ம 1 வருஷத்துக்கு சாப்பாட்டுக்கு கேட்கறது, நமக்கு மொத்தமாக கொண்டு வந்து இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறது. அப்படி இல்லைங்க. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரு. மண்ணா கொடுக்கும் பொழுது 40 வருஷம் எப்படி மண்ணா கொடுத்தாரு? திங்கக்கிழமைக்குரிய மண்ணா திங்கக்கிழமை தான் கிடைக்கும், செவ்வாய்க்கிழமைக்குரிய மண்ணா செவ்வாய்க்கிழமை கிடைக்கும், புதன்கிழமைக்குரிய மண்ணா புதன்கிழமை கிடைக்கும், வியாழக்கிழமைக்குரியது வியாழக்கிழமை கிடைக்கும். வேதம் சொல்லுது, நாளைய தினத்திற்காக கவலைப்படாதீர்கள். கைத்தட்டி சொல்லுங்க, நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கரெக்டாக கொடுப்பாரு. நாளைக்கு நீங்கள் அதை எடுத்து வச்சிங்கன்னா புழுத்து போயிடும், பூசணம் பிடித்து போயிடும், அது பிரயோஜனப்படாது. அப்போ எடுத்து வைக்க வேண்டிய நாள் ஒன்று இருந்துச்சு. எப்போ? 6ஆம் நாள் எடுத்து வைக்கணும், 7ஆம் நாளுக்காக எடுத்து வைக்கணும். வேதம் சொல்லுது, மீதி துணிக்கைகளை எடுத்து வைங்கன்னு. அப்போ எடுத்து வைக்கணும்னா அவர் எடுத்து வைக்க சொல்லுவார். எடுத்து வைக்கக்கூடாதுன்னா நம்ம எடுத்து வைக்கக்கூடாது. அப்படி எடுத்து வச்சதெல்லாம் புழுத்து போனது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் சொல்றதை செய்யணும். அதனால தான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் உன் வழி மட்டும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உனக்கு சத்துருக்களே இருக்க மாட்டாங்க, உனக்கு பிரச்சனையே இருக்காது. ஏனென்றால் சத்துருக்கள் எல்லாரும் என்ன அடைவாங்கன்னு வசனம் சொல்லுது பாருங்க. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி யார் செய்வா? கர்த்தர் செய்வார். சத்துருக்கள் எல்லாம் உன்னை சுற்றி நின்று சமாதானம் அடைகிறான் பாருங்க. யோசேப்பை சத்துருவாய் சிநேகித்த அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு நாள் சமாதானம் அடைந்தார்கள். கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றினார். நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா காலங்கள் மாறலாம், சமயங்கள் மாறலாம், சந்தர்ப்பங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் கர்த்தருடைய வாக்கு மாறவே மாறாது, அது நிறைவேறியே ஆகும். யோசேப்புக்கு கர்த்தர் சொன்னாரே, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் சாஷ்டாங்கமாய் அவனுக்கு முன்னாடி விழுகிறத பார்த்தான இல்லையா? அரிக்கட்டுகள் எல்லாம் அவனுக்கு முன்னாடி விழுகிறதை அவன் பார்த்தான் அல்லவா? ஆனால் அது நடந்துச்சா? நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்துச்சா? அதற்கான காலங்கள் சரியா அமைஞ்சிச்சா? ஆனால் அவன் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டான். எப்படி பவுல் சொல்றாரு, காற்றின் போக்கிலே நாங்கள் கொண்டு போகப்பட்டோம், நாங்கள் கூறினது எங்களுக்கு கைகூடி வரவில்லை, சுக்கானாலே எங்களால் கப்பலை நிறுத்த முடியவில்லை, எல்லாம் முன்னணியும் பின்னணியும் எல்லாம் உடைஞ்சு தூள் தூளாய் கப்பல் பறந்துருச்சு, ஜீவன் தப்புவதே எங்களுக்கு பெருசா போச்சு. அவர் சொல்றாரு, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றும் எங்களுக்கு அற்று போச்சு. இன்னைக்கு ஒருவேளை அந்த சூழ்நிலையில் நீங்க உட்கார்ந்துருக்கலாம். இனி எப்படி தான் இந்த உலகத்தில் வாழ்றது, இந்த கடனை எப்படி தான் கட்டி முடிக்கிறது, எப்படி தான் நம்ம வீட்டை மீட்டு எடுக்கிறது, எப்படி தான் இந்த உலகத்தில் நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்றதுன்னு சொல்லி கேள்விகள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கலாம். எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய பொருட்கள் அடமானம் இருக்குது, எனக்கு தெரியும். பத்திரங்கள் அடமானத்தில் இருக்குது, வீட்டு பத்திரங்கள் அடமானத்தில் இருக்குது, நிலப்பத்திரங்கள் அடமானத்தில் இருக்குது, வண்டி புத்தகங்கள் அடமானத்தில் இருக்குது, ஏடிஎம் கூட அடமானத்தில் இருக்குது, ரேஷன் கார்டுகள் கூட அடமானத்தில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? ரேஷன் கார்டுகளை கூட அடமானம் வைத்திருக்கிற நபர்கள் இருக்கிறாங்க. தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு ஒரு வேளை உணவில்லை நீ வருத்தப்படுற, 3 வேளையுமே உணவில்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க. நீ இருக்கிற வீடு சரியில்லைன்னு நீ வருத்தப்படுற, வீடே இல்லாமல் பிளாட்பாரத்தில் எத்தனையோ பேர்கள் வாழ்கிறாங்க. உனக்கு எது இல்லைன்னு நீ வருத்தப்படுறையோ அதெல்லாம் எத்தனையோ பேருக்கு நிரந்தரமாகவே இல்லை. கணவன் இல்லாமல் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க, மனைவி இல்லாமல் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க, பிள்ளைகள் இல்லாமல் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க, உறவுகளே இல்லாமல் எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க, ஆபத்துக்கு உதவ சிநேகிதர் இல்லாமல் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. அவர்களை காட்டிலும் கர்த்தர் நம்ம விசேஷமாய் வைத்திருக்கிறார். கைத்தட்டி உங்களுக்கு ஒரு பெரிய பலன், உறவுகளை வைத்திருக்கிறார். உங்களை சுற்றிலும் நிறைய சிநேகிதர்களை வைத்திருக்கிறார். உங்களை நேசிக்கிறதுக்கு ஆட்களை கர்த்தர் வைத்து, இதுக்கெல்லாம் சந்தோஷமா இல்லையா? கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்றுன்னா துடிக்கக்கூடிய நபர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உடலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஹார்ட், உங்கள் ஹார்ட் நல்ல இருதயம் ஃபங்க்ஷன் ஆகுது, உங்கள் கிட்னி நல்லா செயல்படுது, உங்களுடைய லிவர் கரெக்டாக ஒர்க் ஆகுது, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் பாடியும் அதினதின் வேலையை நேர்த்தியாக செய்யுது.
எத்தனை பேர் இந்த உலகத்தில் குறைவுள்ளவர்கள் இருக்காங்க தெரியுமா? அப்போ அவர்களிலும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா கர்த்தர் நேர்த்தியாய் வைத்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால இந்த மாசமும் சொல்லுங்க, எனக்காக காலங்களை மாற்றுவார், சமயங்களை மாற்றுவார், எல்லாவற்றையும் அபத்தமாக்குவார். டாக்டர்கள் சொன்ன ரிப்போர்ட் எல்லாம் நான் அன்பு மகளுக்கு கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவங்க சொன்னாங்க அப்படிலாம் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும், சிசரிங் பண்ணணும், வெடிச்சு போயிரும்னா சொன்னாங்க. ஆனால் இன்று வரை கர்த்தர் நல்லா உட்கார பண்ணி இருக்கிறார். கைத்தட்டி அந்த மகளுக்கு வந்த வியாதி சர்ம வியாதி. அந்த மகளுடைய சரீரத்தில் ஒரு இடம் விடாமல் புண்ணு இருந்துச்சு. அந்த சரீரத்தில் இருந்த அந்த புண்ணுடைய அடையாளமே இல்லாதபடி ரூபதியாய் கர்த்தர் உட்கார பண்ணி இருக்கிறார். கைத்தட்டி உங்களுக்கு மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். பெதஸ்தா குளத்தில் இருந்தவனை வீட்டுக்கு போக பண்ணினார், சப்பானியா இருந்தவனை வீட்டுக்கு போக பண்ணினார், குருடனா இருந்தவனை பார்க்க பண்ணினார், செவிடனை கேட்க பண்ணினார், முடவனை நடக்க பண்ணினார், திமிர்வாதம் பிடிச்சவனை எழும்பி வீட்டில் சந்தோஷமாய் வாழ பண்ணினார், கல்லறையில் குடியிருந்தவனை வீட்டில் குடியிருக்க பண்ணினார், மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாய் மாற்றினார். தேவன் காலங்களையும் சமயங்களையும் மனுஷர்களையும் மனுஷிகளையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க, இந்த மாதம் சொல்லுங்க, நான் மாறுவேன், எல்லாமே எனக்கு மாறும், நான் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன், நிச்சயமாய் படி அளக்கிறவளாக இருப்பேன். கடன் வாங்குற காலம் போய் கடன் கொடுக்கிற காலத்தை கர்த்தர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரசங்கிக்கிற நாங்கள் ஒரு காலத்தில் கண்ணீரின் வெள்ளத்தில் நாங்கள் மிதந்தோம், வறுமையின் ஆழத்தில் நாங்கள் இருந்தோம், பற்றாக்குறை தான் எங்களுடைய எல்லையாக இருந்தது, பற்றாக்குறை தான் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது, ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு அள்ளி கொடுக்குற அளவுக்கு கர்த்தரை எங்களை உயர்த்தி இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எதில் நீ கண்ணீர் வடித்தையோ, எதில் நீ துக்கப்பட்டியோ, எதில் நீர் மடங்கி படுத்தியோ, எதில் நீ வேதனைப்பட்டையோ அதை மாற்றி உன்னை காலங்களை செழிப்புள்ள காலங்களாய் கர்த்தர் கொண்டு வருவார். யோசேப்பு அதே ஊரில் ஜெயிலில் இருந்தான், அதே ஊரில் கர்த்தர் சிங்காசனத்தில் மாற்றி அமர பண்ணினார். கைத்தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க, இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். கண்ணீரோடு படுத்திருக்கிற என்ன ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். தனிமையாய் படுத்திருக்கிற எனக்கு வீடு வாசலை கர்த்தர் கொடுப்பார். அவர் சமயங்களையும் காலங்களையும் அவர் மாற்றுகிறவர். இதோ வனாந்தரத்தில் எப்படி அகப்படும்னு கேட்குறாங்க. இந்த வனாந்தரத்தில் எங்கிருந்து உணவு வரும்? கர்த்தர் சொன்னார், நீங்கள் எல்லாம் பிள்ளைகளை அனுப்ப வேண்டாம், இருக்கிறத கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி அதே வனாந்தரத்தில் அவர்களை திருப்திப்படுத்தி மீதி 12 கூடைகளை எடுக்க வைத்து அவர்களை சந்தோஷமாய் அனுப்பினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நான் இந்த மாதம் ப்ராப்பர்ட்டிக்காக எழுதி வைத்துக்கொள், மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் வேதனை மாறும், உனக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரகிள்கள் போராட்டங்கள் மாறும், உன் வாழ்க்கையில பின்னணியத்தில் போராடி கொண்டு இருக்கிற எல்லா பாதாளத்தினுடைய வல்லமைகளும் மாறும். உனக்கு விரதமாய் யுத்தத்தை நடத்தினவர்கள் யுத்தத்தை விட்டு விட்டு முறிந்தோடுவதை நீ பார்ப்ப. எசேக்கியேலுக்கு விரதமாய் வந்து சனகரிப்பு கர்ஜனை பண்ணினான். சனகரிப்பு வந்து எழும்பி நின்று இதோ அந்த எசேக்கியேலை பார்த்து சொல்ற, 2000 பேர் உன்ட்ட அனுப்புன குதிரை உன்ட்ட இருக்குதா, மலத்தை தின்னவும் யூரினை குடிக்கவும் தான் உன் பிள்ளைகளான்னு சொல்லி அவ்வளவு கேவலமான வார்த்தைகளை அவன் பேசினான். அப்போ எசேக்கியா ராஜா அந்த நிருபத்தை கொண்டு போய் கர்த்தரிடத்தில் விரித்து வச்சு சொல்கிறேன், கண்ணை திறந்து பாருங்க ஆண்டவர், அவன் எப்படியெல்லாம் சொல்லி எழுதியிருக்கான் பாருங்க. நீங்கள் கண்ணை திறந்து சேருபின்கள் நடுவில் கேராபின்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே, இந்த நிருபத்தை நீ பாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கொண்டு போய் இந்த நிருபத்தை காண்பித்தான். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் இந்த ஊருக்குள்ளே அம்பு எய்வது கிடையாது, அவன் இந்த பட்டணத்துக்குள்ளே வருவது கிடையாது, அவன் ஒரு செய்தியை கேட்டு புறப்பட்டு போவான், போன இடத்துல அவன் ஜீவனை இழந்து போவான் என்று சொல்லி காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் மாற்றினார். கைத்தட்டி கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். அந்த 1ஆம் தேதி காலை வேளையில் அதிகாலை வேளையில் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அமர்ந்திருக்கிற அன்பு மகனே மகளே தாயே தகப்பனே, எனக்கு இந்த மாதம் இப்படி தான் இருக்குமா, கடந்த மாதம் போல் இருக்குமா? இல்லை தங்கச்சி, நிச்சயமாக 100% நான் உங்களுக்கு சொல்கிறேன், மாறும், சூழ்நிலைகள் மாறும், எதிர்பாராத திருப்பங்கள் வரும், எதிர்பாராத அற்புதங்கள் நடக்கும். நிச்சயமாய் நீ குளத்தை விட்டு எந்திரிச்சு நடந்து போவ, நிச்சயமாய் சப்பானி குளத்தில் இருக்கிற நீ சப்பானி தன்மையை விட்டு எழும்பி புறப்பட்டு போவ. உலகமே எனக்கு இருட்டா இருக்கு, எங்க போவது, எங்க வாழ்வது, வாலிப பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வது, வாலிப பையனை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வது, நான் தனிமரமா நிற்கிறேன்னு ஏங்குகிற பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உனக்கு துணையாளராய் அவர் வருவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எரேமியா 51:46 வாசிக்கலாமா? 949 பக்கம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51 அதிகாரம் 46 வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. 51 அதிகாரம் 46 வசனம். உங்கள் இருதயம்
சொல்லுங்க. பக்கத்தில் கூட முடிஞ்ச ஷேக் பண்ணி கையை பிடிச்சு, சிஸ்டர் உங்கள் இருதயம் எப்படி இருக்கக்கூடாது, துவளக்கூடாது. பக்கத்தில் ஒருத்தருக்கு சொல்லுங்களேன், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க தானே, பேசுங்க. எல்லாத்தோடைய இருதயம் துவண்டு போய் தான், தளர்ந்து போய் இருக்குங்க, தள்ளாடி. உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியால் நீங்கள் பயப்படாமல் இருங்கள். என்ன செய்தி? டாக்டர் சொல்லிட்டாங்க, வக்கீல் சொல்லிட்டாங்க, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க, மந்திரவாதி சொல்லிட்டாங்க, குறி சொல்றவங்க சொல்லிட்டாங்க, ஆசிரியர்கள் சொல்லிட்டாங்க, பிள்ளைகளை குறித்து தவறான செய்தி. உன் பிள்ளை படிக்காது, உன் பிள்ளை உருப்படாது, உன் பிள்ளையை கொண்டு என்ன செய்ய, எங்கேயாவது வேலையில் சேரு, இவன் முன்னேற மாட்டான், இவன் நடக்க மாட்டான், இவன் படிக்க மாட்டான், இவனுக்கு நடக்காது. அப்படி நிறைய பேர் உங்களுக்கு துர்ச்செய்தி சொல்லியிருக்கலாம். நற்செய்தி விட துர்ச்செய்தி ரொம்ப வேகமாக போகும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க பிள்ளை ஃபெயிலாம், அவங்க பிள்ளை படிக்காதான், அவங்க பிள்ளை ஒன்று மக்குன்னு சொல்கிறாங்க வாத்தியார். இப்படிலாம் சொல்லிக்கூட உங்களுக்கு பற்றி சொல்லியிருக்கலாம். உங்கள் வீட்டுக்காரர் மனம் திரும்ப மாட்டார், மனைவி மனம் திரும்ப மாட்டா, நீ சம்பாரித்து முன்னேறவே முடியாது. என்ன செய்தி உனக்கு வந்திருந்தாலும் அந்த செய்தியெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் மாத்துறார். பாருங்களே, தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்துல ஒரு செய்தி கேட்கப்பட்டு, இந்த வருஷத்துல இந்த செய்தி, இந்த வருஷத்துல இந்த மாதிரி நீ இருக்கலாம், ஆனா பின்பு மறு வருஷத்துல கைத்தட்டுங்க, வேறு ஒரு செய்தி கேட்கப்படும். தேசத்துல கொடுமை உண்டாகும், ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு மாற்றம் உங்களுக்கு வரும் தம்பி தங்கச்சி, நிச்சயமாய் மாறும், எல்லாம் மாறும். உங்க வாழ்க்கையெல்லாம் டோட்டலியா கர்த்தர் அவருக்கு ஏற்றபடி மாற்றுவார். நிறைய காரியங்களை பேச எனக்கு நேரம் இல்லை. சங்கீதம் 113:7 நான் வேகமாக சொல்லிக்கிட்டே போகிறேன். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் அமர பண்ணுகிறார். முதல்ல உன்னை புழுதியில் இருக்கிற ஒன்றை தூக்குவாராம். எங்கே கொண்டு போவார் தெரியுமா? பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் உங்களை உட்கார பண்ணுவார். பாருங்க, 2 சாமுவேல் 7:8, 1 நாளாகமம் 17:7 ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. தாவீது எங்கே இருந்தார்? ஆட்டுக்கு பின்னாடி ஆட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவங்க அண்ணன் கேட்குறாரு, கொஞ்சம் ஆடுகள், அந்த ஆடுகளுடைய லிமிட்டட் எவ்வளோனா எண்ணிக்கை உள்ளது கிடையாது, கொஞ்சோண்டு ஆடை யார் வசத்தில் விட்டுட்டு வந்த. அப்போ இந்த நாட்களில் எந்த ஆட்டுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன்? கொஞ்சம் ஆட்டுக்கு பின்னாடி. நீயும் கொஞ்சம் வருமானத்துக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் வேலையில் இருக்கிறியா? கொஞ்சம் சம்பளத்தில் இருக்கிறியா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறேன், என் சம்பளம் ரொம்ப கம்மி பிரதர். நீங்கள் போய் பார்த்த கிதியோன்ட்ட சொல்கிறேன், கர்த்தருந்து சொல்கிறார் பராக்கிரமசாலிங்கிறாரு. அவன் சொல்கிறேன், நானே சின்ன கோத்திரம், பென்யமீன் கோத்திரத்தில் சின்ன குடும்பம், மனாசே குடும்பம், என்னைய போய் பராக்கிரமசாலி. நான் பகல்லையே செய்ய பயப்படுறவன், நான் ராத்திரியில் தான் கோதுமை அடிக்கிறேன், என்னைய போய் பராக்கிரமசாலிங்கிறேன். நான் தான் உலகத்திலே பயங்கரமான பயந்தாங்கொல்லி, நானே பயந்துக்கிட்டு கிடக்கிறேன், என்னை போய் பராக்கிரமசாலிங்கிறீங்களே. அப்போ தேவன் ஒருத்தனை பராக்கிரமசாலின்னா அவன் நிச்சயமாக பராக்கிரமசாலி தான். கொஞ்சமாக இருக்கிறதான் கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். சிறியவனை புழுதியில் இருக்கிறானா? சிறியவன் எங்கே இருக்கிறான்? புழுதியில் இருக்கிறேன். குடிசையில் இருக்கிற ஒன்றை இன்னைக்கு கோபுரத்தில் வச்சிருக்கிறார் இல்லையா? வேலை இல்லைன்னு சொன்ன உனக்கு வேலை கொடுத்துருக்கிறார் அல்லவா? யோசித்து பாருங்க, எத்தனை நன்மை செய்திருக்கிறார். நன்மைகள்லாம் லட்சம் செஞ்சிருக்கிறார். மில்லியன் 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 நன்மைகளை கர்த்தர் உனக்கும் எனக்கு செஞ்சிருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு. ஒரு காலத்தில் இந்த ஊழியம் மண்ணில் இருந்துச்சுங்க, அட்ரஸ் இல்லாமல் இருந்துச்சுங்க. வந்து பார்த்தவங்களாம் எங்கெங்க ஆலயம்னு கேட்பாங்கங்க. எங்களால் சொல்ல முடியாது, நாங்கள் காண்பித்தா அந்த இடத்த பார்த்துக்கிறது சொல்லுவாங்க, இது ஆலயமா, இது செட்டும்பாங்க. அங்கே இருக்கிறப்ப ஆலயத்தை காட்டுனா அவங்க சொல்லுவாங்க இது வீடும்பாங்க. இப்போ அவங்கள சொல்கிறாங்க நல்ல பிரம்மாண்டமான ஆலயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. கைத்தட்டுங்க. மாறிடுச்சு, சூழ்நிலைகள் மாறிடுச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆடுகளின் பின்னே அலைந்த ஒன்றை அதுல இருந்து எடுத்து தான் பிரபுக்களோடு கொண்டு போய் உட்கார பண்ணியிருக்கிறேன். ஒரு காலத்துல உன்னுடைய ஃப்ரம் எது தெரியுமா? ஆட்டுக்கு பின்னாடி. டூ எது தெரியுமா? ராஜா. அப்ப எங்கிருந்து எங்க கொண்டு போறாரு? ஆட்டுக்கு பின்னாடி இருக்கிறவனை அரசனாய் கொண்டு போனார். யோசேப்பு ஜெயிலுக்குள்ள இருக்கிறவனை சிங்காசனத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்ன தெரியுமா? எசேக்கியேலை போய் நீ படிச்சு பார். நீ பிறந்த நாளில் தொப்புள் கொடி அறுக்கப்படலை, உன் மேலே ரத்தத்தில் கிடக்கிற உன் மேலே பரிதாபப்படக்கூட ஆட்கள் கிடையாது. ஆனால் நானும் உன் மேலே இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு உன்னை தூக்கி எடுத்து பிழைத்திரு என்று சொன்னேன் என்று கர்த்தர் சொல்றார். உங்கள் பழைய காலத்தை யோசித்து பார். அட்ரஸ் இல்லாமல் இருந்த நம்மளை இன்னைக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கிறாரு. எப்படி நம்ம சீர்கட்டு போய் வாழ்ந்தோம், ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு. இன்னும் வேதம் சொல்லுது, சங்கீதம் 144:1-2, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பித்தவர்,
என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற கர்த்தர். பார்த்தீங்களா, கைகளை போருக்கு. அவனுக்கு தாவீது ஆட்டுக்குட்டி மேய்ச்சவனுக்கு எப்படிங்க யுத்தம் பண்ண தெரியும்? எப்படிங்க அவன் ஜனங்களை கீழ்ப்படுத்த முடியும்? அப்ப இதெல்லாம் கர்த்தர் தான் செய்யறாரு. கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறவர். வில்லு எடுத்து அம்பை எடுத்து ஈட்டி எடுத்து எய்வதற்கு கர்த்தர் அவனுக்கு படிப்பித்து கொடுத்தார், கற்றுக் கொடுத்தாரு. ஜனங்களை கீழ்ப்படுத்தினாராம். ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களும் யூதா மக்களும் எத்தனை 12 கோத்திரமும் அவனுக்கு கீழே நிற்குது. அப்போ இந்த ஆடு மேய்க்கிறவனை எவ்வளவு டாப்பில் கர்த்தர் கொண்டு போயிட்டார் பாருங்க. அதான் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார். அதாங்க மாற்றுகிறவர். உங்களையும் மாற்றுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமாய் மாறும். நான் அதை 100% விசுவாசித்து இங்கே இருக்கிற எல்லா A to Z முதல் வரிசையிலேருந்து கடைசி வரிசை வரையும் கர்த்தர் மாற்ற யாரா இருக்கிறார் தெரியுமா? வல்லவரா இருக்கிறார். மத்தேயு புஸ்தகம் 4:17 ஒரு வார்த்தை சொன்னார், என் பின்னே வாருங்கள். உங்களை மனுஷரை பிடிக்கிறவங்களா யாரை பார்த்து? மீன் பிடிக்கிறவனை பார்த்து சொல்றாரு, என் பின்ன மட்டும் நீ வாப்பா, நீ இனிமேல் மீன் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உன்னை மனுஷரை பிடிக்கிறவங்களா மாத்த. சொன்னதை நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மீனவனுக்கு பேரு மீனவன் தான், ஆனா அவனை அப்போஸ்தலனாகிய பேதுருவாய் கர்த்தர் மாற்றினார். கை தட்டுங்க பார்க்கலாம். அவன் நிழலில் அற்புதம் நடக்கும்படி, உருமாக்கல்ல அற்புதம் நடக்கும்படி கர்த்தர் மாற்றினார். தபித்தாலை உயிரோடு எழுப்ப பண்ணும்படியாய் கர்த்தர் அவனை மாற்றினார். அவனை கொண்டு ராஜ்யங்களை கண்டங்களை கர்த்தர் அசைத்தார். யாருங்க அவன்? மீனவன், மீன் பிடிக்கிறவன். அவன் பேரு முன்னாடி மீனவன் அப்படின்னு இருந்த அந்த பெயரை கர்த்தர் எப்படி மாற்றினார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பேதுருவாய் கர்த்தர் மாற்றினார். கை தட்டுங்க பார்க்கலாம். நாணலா இருந்தவனை பாறையாய் கர்த்தர் மாற்றினார். இப்படியே நீங்க சொல்லிக்கிட்டே போல. உங்களையும் மாற்றுவாருங்க. அவர் தான் மாற்றுகிற கர்த்தர். அதனால தான் சொல்றாரு, சமயத்தை மாற்றுவார், காலத்தை மாற்றுவார், உன் பெயரை மாற்றுவார், உன் குடும்பத்தை மாற்றுவார், உன் அட்ரஸை மாற்றுவார், உன் இயற்கை சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார். நீங்க எதிர்பாராத மாற்றங்களை கர்த்தர் இந்த மாதத்துல உங்கள் நடுவில் நடத்துவார். மத்தேயு புஸ்தகம் 2:6 இஸ்ரவேலை குறித்தும் பெத்லகேமை குறித்து ஒரு வார்த்தை இருக்கு. கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். அந்த பெத்லகேம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சான்? வசனத்தை மட்டும் வாசிங்க. மத்தேயு புஸ்தகம் 2:6. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா? யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களின் சிறிதல்ல. யூதேயாவில் இருக்கிற பெத்லகேம்ங்கிறது ஒரு சின்ன ஊர். இங்கே தான் யாரு ரூத்து போய் இருந்த இடம். அந்த இடத்துக்கு தான் அவர் கூட்டிட்டு வர்றார். போவாஸ் இருக்கிற இடம் சின்ன ஒரு இடம். அந்த இடம் தான் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக முன்குறிக்கப்பட்ட இடம். சின்ன பட்டணம், குட்டி பட்டணம். அந்த பட்டணம் தான் பூமியில் பார்த்தீங்கன்னா நடு பட்டணம். 7 கண்டத்துலேயும் நடு இடம், மத்திய இடம் அந்த பெத்லகேமே தான். அந்த மத்திய பிளேஸில் தான் அவர் பிறக்கிறாரு. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களின் சிறிதல்ல, என் ஜனமாகிய, கைத்தட்டுங்க, இஸ்ரவேலை ஆளும் பிரபு. அந்த சின்ன பட்டணத்திலிருந்து உலகத்தையே ஆளப்போகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். சின்ன ஊர்ல இருந்து உலகத்தையே ஆளப்போகிற இயேசு கிறிஸ்து பிறக்க போற பட்டணம் தான் பெத்லகேம் என்கிற சின்ன பட்டணம். அப்போ உலகத்துல பார்த்தா வரைபடத்துல சின்ன புள்ளி கூட இருக்காது. அந்த பெத்லகேம்ல ஒரு புள்ளி கூட வர்றதுக்கு உலக வரைபடத்துல இடம் கிடையாது. ஆனா அந்த பட்டணத்துல இருந்து உலகத்தை ஆளக்கூடிய உன்னதமான மகிமையின் தேவன் பிறக்க அந்த பட்டணத்தை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப இயேசு பிறந்தது ஒரு தச்சன் வீட்டில், சின்ன வீட்டில் பிறந்தார். அவருக்கு பிறக்கிறது கூட இடம் இல்லைங்க. மாட்டு தொழுகை தான் அவருக்கு இடமா இருந்துச்சு. யோசித்து பாருங்க. அந்த வீட்டில் பிறந்தவரை வானலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் இருக்கிற எல்லா முழங்கால்களும் முடங்கும்படி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கொடுத்தார். எல்லாரும் எழும்பி நின்று இந்த கால வேளையில சொல்லுங்க, ஏசப்பா, என் வாழ்க்கை மாறும், என் பேச்சு மாறும், என் குடும்பம் மாறும், என் தொழில் மாறும், ஊழியங்கள் மாறும், என் ஜெபம் மாறும், என் வேத வாசிப்பு மாறும், என் விசுவாசம் மாறும். என் வாழ்க்கையில் இந்த மாதம் மாற்றங்களை தரப்போகிறேன். அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள என்னுடைய மனதை மாற்றுங்க ராஜான். எல்லார் கைகளை உயர்த்தி அவருக்கு நேரம்.